ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோன்னா மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. மக்களே, இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து 5 நிமிஷம் தான். ஆக்சுவலி நாங்கள் பாண்டியிலேருந்து வரோம். அங்கெல்லாம் மார்க்கெட் போடுவாங்க. இங்கே நாங்கள் ஏங்கிட்டே இருந்தோம் மார்க்கெட் இருக்காதான்னு. ஆனால் பார்த்தீங்களா, அதிர்ஷ்டவசமாக என் கண்ணுக்கு ஒரு மார்க்கெட் தட்டுப்பட்டுச்சு. ஐயோ, இந்த சான்ஸை பயன்படுத்திக்கணும்னு போய் பார்க்கும்போது முருகா, மார்க்கெட் மூடுற நேரத்துக்கு போயாச்சு. அப்போ எங்களுக்கு தெரியாது என்னென்ன டே வந்து அங்கே மார்க்கெட் இருக்குன்னு. அங்கே ஒரு ஆள்கிட்ட கேட்கும்போது புதன்கிழமை அண்ட் சனிக்கிழமை இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இப்போ தான் காலையில் ஏஞ்சி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அங்கே படம் பிடிக்க முடியுமான்னு தெரில, ஏன்னா நிறைய கூட்டமாக வர இருக்குமா. இங்கெல்லாம் வந்து ஒரு நம்ம இஷ்டத்துக்கு வந்து படம் பிடிக்க முடியாது எல்லா இடத்தையும். சரி, பரவாயில்ல, நம்ம பெஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம், வாங்க போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கார் பார்க்கிங் இருக்கும். அதை கிராஸ் பண்ணி தான் போகணும். மக்களே, இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் காயும், எதுவுமே நம்மளுக்கு புரியாது. நான் வேற டக்குன்னு கிளம்பி ஸ்வெட்டர் வேறெல்லாம் போட்டுன்னு வந்துட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு ஐயோ நான் வெந்து தணிஞ்சிட்டேன் உள்ளே. இப்போ பாருங்கள், நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா பேங்க்குக்கு தான் போயிட்டு இருக்கோம். முக்கியமாக பேங்க்குக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் மார்க்கெட்டுக்கு போனால். ஏன் தெரியுமா, அங்கே வந்து கார்டில் வந்து ஒரு சில கடையில் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. எல்லா கடைகளிலும் எடுத்துக்க மாட்டாங்க கார்டு. அதனால் கையில் வந்து கேஷ் இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், போய் காசு எடுத்தாச்சு. இப்போ மார்க்கெட்டுக்கு போக வேண்டியது தான். இப்போ பாருங்கள், அங்கே பெரிய வால் கிளாக் தெரியுதுல, அதை கிராஸ் பண்ணி போகணும். அப்போ தான் வந்து மார்க்கெட் வரும். பார்த்தீங்களா, வந்துருச்சு. எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே தாங்க வந்து நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ண போகிறோம். சரி, என்னென்ன பண்ணுறோன்னு வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துருங்க. முக்கியமாக சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், தலைகாணி உரெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 தலைகாணி உரை இருக்கும். அந்த 2 தலைகாணி உரைய ரேட்டு பார்த்திங்கன்னா 3 யூரோ. 3 யூரோனா நம்ம ஊர் காசுக்கு வந்து 300 ரூபா. சரி, எனக்கு வந்து ஓகேன்னு தோணுச்சு, அதனால நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள் மக்களே, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு தனி சுகம்தான். கையில் காசு இருந்தால் போதும். மார்க்கெட்டு அப்படி இப்படின்னா போய் செலவழிக்கிறோம். சரி, அப்புறம் நம்மளுக்கு பிடிச்சதை வாங்குகிறோம். அப்புறம் அதில் என்ன இருக்குது பாருங்க, ஒரு கொஞ்சம் கலர்ஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். அவரும் வந்து அவர் பக்கம் பார்த்துட்டு இருக்காரு, சரி என்ன வாங்கலான்னு. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் இந்த தலையாணி உரைகள் வாங்குவோம் திரும்பி. ஏன்னா பார்க்க குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. பாப்பா ரூம்லேயும் போட்டிருக்கேன், அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காட்டுறோம், ரூம் டூர்லாம் காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த வீடியோவில் வந்து காட்டுறோம் உங்களுக்கு. சரி, இப்போ வந்து நம்ம பே பண்ண போகிறோம். ஆக மொத்தம் எங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா, நாங்கள் மொத்தம் 5 வாங்கியிருக்கோம். 5 வந்து எங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவங்க ஊர் கலெக்ஷன் கடைக்கு வந்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா விசிறி, அவங்க ஊர் ட்ரெஸ்ஸு, அப்புறம் இந்த நகைங்க அதெல்லாம் இருக்குது. அந்த அண்ணா தான் கடை வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னா அவங்க ஊர் கலெக்ஷனு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப்ரிக்கன் போடுற மாதிரி இருக்கும், எல்லாம் பெருசு பெருசாக இந்த மாதிரி. இதெல்லாம் வந்து கவரிங் நகை, அந்த உமா கோல்டு. ஆனால் வந்து இதெல்லாம் தண்ணி பட்டால் கருக்காது, அப்புறம் இந்த வெயில் பட்டாலும் கருக்காது. எதுக்கோ வந்து அவர்கிட்ட வந்து இன்னொரு முறை வந்து தெளிவாக கேட்டுக்கலாம். அதோ அவர் கேட்குறாரு. ஆமாம், அவர் சொல்கிறாரு தண்ணி பட்டாலும் கருக்காதா, வெயில் பட்டாலும் கருக்காதுன்னு.
இப்போ வந்து இது நாங்கள் வாங்க போகிறது இல்லை. ஏன்னா வந்து இதுவே வந்து 1500 கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரிலாம் நாங்கள் போட மாட்டோம். அதனால வந்து இதை நாங்கள் வாங்கல. அப்புறம் பாருங்கள் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குண்ணா, இதெல்லாம் வந்து கலர் கலராக அழகாக இருக்குது பார்க்கவே. ஒரிஜினல் அந்த வேக்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பாருங்கள் அவங்க பேங்கிள்ஸ்லாம் ஹேண்ட்மேடு, ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் கையிலேயே செஞ்சது. கலர் கலராக அப்படி எல்லாம் எனக்கு தான் பெருசாக இருந்துச்சு. அவங்க கையில் ரொம்ப பெருசாக இருக்கும், நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கேன்ல, அதனால் எனக்கு கரெக்டாக இல்லை. பாருங்க அப்படியே இந்த இடமே வந்து கலர்ஃபுல்லாக இருந்ததால் எங்களோட மனசு அப்படியே இந்த இடத்துக்கே வந்து அப்படியே நின்றுச்சு. இப்போ பாருங்கள் விசிறிலாம் அழகாக இருந்துச்சு. அது வர சம்மர் டைம் வரையா, ஸோ இதெல்லாம் வாங்கிக்கலான்னு நினச்சோம். நினைக்கும் போது விலை கேட்டோமா, அவர் சொன்னார் இதோட ஒரே ஒரு ரேட்டே வந்து ஒரு விசிறிக்கு வந்து ரேட் எவ்வளோன்னா 1000 சொன்னார். 1000 நம்ம ஊர் காசுக்கு 10 நம்ம ஊர் காசுக்கு 1000. அதெல்லாம் கலர் கலராக இருந்துச்சு. அது வர அந்த ஓப்பன் டைப்பு அந்த க்ளோஸ் டைப்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வர கலர்ஸ்லாம் வர செக் பண்ணிகிட்டு இருந்தோம் எப்படி இருந்துச்சுன்னு. இது ஃபுல்லாகவே ரோஸ் கலரில் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அப்படியே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட் தான் அப்படியே பாருங்கள், ஸ்லிப்பர்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, ரேட் தான் எனக்கு இடிச்சிச்சு. சரின்னு நானும் வந்து இந்த கடையை விட்டு விலகி வேறு கடைக்கு போயிட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. அவர் வந்து அந்த விசிறி 1 மட்டும் வாங்காமல் 2 வாங்கிட்டு வந்தார். எதனால் 2 வாங்கினார்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ நான் கேட்டேன், 10 சொன்னாங்க இல்லை, நீ என்ன 20 கொடுத்து என்ன 2 விசிறி வாங்கினியா, அது வேஸ்ட்டு தானே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை அவங்க கூட வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். சரி நம்ம ஊருக்காரங்க அவங்க வந்து அப்போ தான் வந்து தெரிஞ்சிச்சு அவரும் கேமரூனு, அங்கே விற்கிறவங்களும் கேமரூனுக்காரங்கன்னு. அதனால் பேசி கேட்டபோது பேரம் பேசிகிட்டு இருந்தார் போல். அங்கே வந்து ஒரு விசிறிக்கு கொடுக்கறதுக்கு போல் 2 விசிறி வந்து 500 கொடுத்தாங்க. நான் இந்த கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்தாச்சு. பாருங்கள் இந்த தட்டு இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்லேயே இருந்துச்சு, ஸோ வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்துச்சு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள். அங்கே பார்த்தீங்களா அந்த இடுக்கி, இதெல்லாம் எவ்வளோன்னு தெரில. ஆனால் நெக்ஸ்ட் டைம்லாம் போய் கேட்டு பார்க்கணும் ரேட்லாம் எவ்வளோ எப்படி, அது லிஸ்ட்டு போட்டுன்னு போய் வாங்கணும். இது வந்து அப்படியே திடீர்னு வந்ததால் என்ன வாங்குறது ஏது வாங்குறதுன்னு தெரில. ஆனால் முக்கியமானதை வந்து வாங்கின்னு போயாச்சு. இங்கே பார்த்தீங்களா தீ வடிகட்டி, வீட்டுக்கு மார்க் போடுறது, அதுக்கப்புறம் பூட்டு அதெல்லாம் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சுங்க இங்கே. Ah, il y a la cuisine, oui, j'ai vu. C'est là. Voilà. Bon, on va prendre 2 chambres. Cuisine, chambre, salon. Voilà. Autre chose. Ah அவங்க வீட்டுக்கு ஜாமான்லாம் இதிலே வச்சுக்கலாம் கைலி. இதான் நம்ம ஊர் மார்க்கெட். இதெல்லாம் பாருங்கள், நம்ம ஊர் பிரியாணி செய்கிற யானை மாதிரிலாம் இருக்குது. இந்த முஸ்லீம்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இதை போட்டிருக்கு பாருங்க, நல்லா இருக்குது. அப்புறம் பசங்க செப்பல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாப்பா சைஸு கரெக்டாக இருக்குமான்னு தெரில, ஆனால் அழகாக இருக்குது இதெல்லாம். ஒரு குட்டி பசங்களுக்கு குட்டியாக ஷூ இருக்குது. இதெல்லாம் பையனுக்கு. அப்பா இதெல்லாம் வந்து 10 யூரோ, இதெல்லாம் 12 யூரோ. 12 யூரோ, சாரி 12 யூரோ. கொஞ்சம் பெரிய சைஸ்னா அது கொஞ்சம் விலை கூட. ஆனால் நம்ம ஊர் காசுக்கு வந்து 1500 ஓகே. அவங்க பசங்களுக்கு ஷூலாம் போட்டிருக்காங்க.
அரபிக் சென்ட்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இவ்வளோ அழகாக இருக்குது பாட்டில் பண்ணுற இவ்வளோ அழகாக இருக்குது அரபிக் கண்ட்ரி பிரின்சஸ் ஆஃப் அராபியான்னு போட்டுருக்குதுல اسمعني ஆனால் பார்த்தீங்கன்னா வாசனை சூப்பராக இருக்குங்க, நல்லா தான் இருக்குது. இது நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்துக்கலான்னு பார்க்குறோம். இந்த பேக்கேஜிங்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து யாரான்னு சொல்லுவாங்க. யாரா ரோஸ் இருக்கிறது மாதிரி டஃப் அது. ஆனால் இது வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் எவ்வளோ சொல்லுவாங்க தெரியல. இதெல்லாம் பாருங்க, நம்ம ஊரில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இவர் வந்து எங்களுக்கு வந்து இதில் கம்மி விலைக்கு Ça va? Voilà avec le rose. Et ça, c'est combien? C'est ça qui m'a fait expliquer, moi. Ouais. எல்லாமே வந்து கூட்டமாக இருக்கு. ஆனால் vado a casa இதுக்கு எவ்வளோ க்யூன்னு பாருங்க. இந்த மாதிரி பாருங்க மக்களே, இந்த மாதிரி ஏரியானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து நான் வந்து எத்தனை மணி நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கேன். ஆனால் வந்து காசு கையில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் இந்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. C'est combien? Ok. Je vais tester. Non, ça c'est pas un test. Soap là iருக்கு. Et Dettol soap. Est-ce que vous ça aussi? Ça? Chef, இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வந்து பசங்களுக்கு துணிலாம் இருக்கு. பையனுக்கு வர பிறந்தநாள் வருது, அதனால வந்து துணிலாம் வாங்கலாம்னு நினச்சோம். பாருங்க, இதெல்லாம் அழகாக இருக்குது. இப்போ வந்து நியூ பார்ன் பேபி பிறந்தா வந்து இதெல்லாம் வந்து கிஃப்டாக கொடுக்கலாம். அப்படியே பேக்கேஜிங்கோட செட்டாக இருக்குது. கலெக்ஷன்லாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. En fait, c'est celui-là, ce modèle. Ah putain, je m'en vais encore. En vert, ouais. பாருங்க, சம்மர் டைம் அதுவும் பாப்பாங்களுக்கு வந்து கேப்போட அப்படி இருக்கு. Non, j'ai kilo. Il a quel kilo 4 plus. Sinon, il y a 4 plus, c'est pareil. 10, 15 kilos. 4 plus, c'est ça, 5. எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸு பாருங்க, சரி பாருங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மார்க்கெட்டில் வாங்கினா தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சூடு ப்ரைஸ். C'est que ça. Avant, il avait des barquettes. Il n'y a pas d'eau Maroc, il n'y a pas d'eau. Non, il n'y a pas d'eau Maroc. Ils ont déterré 20 hectares d'avocatiers. C'est combien de temps 18. Viens là. Tiens, 8 euros. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டீஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து வாங்கலை. பசங்களுக்கே ஸ்கூலில் நிறைய கொடுக்குறாங்க. மீன் கடை
கடைக்கு வந்தாச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா மீன் கடைக்கு போகும். காய்கறி மீன் கடைக்கு போகிற வழியில் வந்து இந்த காய்கறி கடை இருந்துச்சு. அதனால வந்து இங்கே வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வாங்கியாச்சு. Bonjour. Comment? Monsieur, les... Autre chose? Vous avez rajouté par-dessus? Vous avez retiré? Comment on peut vérifier cette 60 centimes? Je sais pas. Chocolat. Comment? C'est bon? Monsieur? Ok. Comment on vérifie là? Là, il faut qu'il soit bien fait. Hello? It's a reportage? Ouais. Yes, for the garlic. It's very, very good. Look, it's a pink garlic. Very, very nice. Very, Yeah. very strong. Okay. Voilà, madame. Okay, thank you. You're welcome. You are my first English customer today. My first one. Merci, thank you. Merci. Voilà. Welcome to Paris, madam. Where you come from? I'm from India. You speak Tamil? Yeah. Vanakkam. Ah. Ok, 1,80. Et voilà, 3 euros s'il te plaît. 3 et 5, ça fait. Oui, qu'est-ce que c'est 5 euros ça, Dias? Ouais. Voilà, 8 euros. Tu veux que je te double ça? Vous avez que ça? Là, 6. Nandri. Avec 1 kilo d'oignon. With pleasure, my friend. Ok. Merci, thank you. Have a nice day. Nandri. Voilà. Wa alaykoum salam. 1,40 €. Il faisait une conversation. 3, 4 là, euros. voilà. Bonjour. 1,20 € s'il vous plaît. Tu demandes Vanakkam. Merci. 2 euros s'il te plaît. Shukran. I mean, shukran. 550? Yes. Thank you, my friend. Where you come from? India. Oh. Nandri. Thanks for your visit. Thank you. But why you are very... It's not like madam. Africa. Sunshine. Photo अंतर Tu veux qu'on le vide? Ouais, s'il vous plaît. La tête, on la retire ou pas? Comment? La tête, on la retire. Ouais, s'il vous plaît, c'est gentil. இங்கே காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் படம் முடிச்சுட்டு இருக்கோமா, அப்போ வந்து அவங்க சொன்னாங்க வீடியோக்கு வந்து ஒரு 10 €, அதுக்கப்புறம் ஃபோட்டோக்கு ஒரு 5 € கொடுத்துருங்கன்னு. 6,90 kilo. 6,90. Il a combien? நாங்கள் அவங்களுக்கும் ஒரு மீன் வாங்கி கொடுத்தோம். எங்கள் அம்மா வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு மீன் வேணும், எனக்கு மீன் வேணும்னு. சரின்னு அவங்களுக்கும் வந்து ஒரு மீன் வாங்கி கொடுத்தாச்சு. Ah, les brochettes! Voilà, c'est la bouffe, c'est bon. Ouais. Et regarde là-bas, steak, omelette, restaurant. Les piments du Cameroun ou c'est comme bonjour. Bonjour. Ah, இதெல்லாம் அவங்க மெஹந்தி பாருங்களா 2 Là-bas, il y a des beaux vêtements. Et je suis fatigué. Et la marketing, நம்ம ஒரு மார்க்கெட் Là-bas, vers le bâtiment. கடை மூட போகுது.
அதனால வந்து மார்க்கெட்ல எடுத்து வச்சிருக்காங்க. Allez, 1 kg 8, 1 kg 8, 1 kg 8, 1 kg 8. Après, ça va, c'est bien, on les pose là. L'argent frère, ouais. Ah. C'était ici. C'est 40. Attendez, chef. Attendez. Regarde, chill. Ah, c'est vrai. Chef, il y a des pointures 36. Ouais, 36 peut-être. Ouais. Je sais pas, il reste. Aussi? Elle a la fermeture. Vas-y, essaye. Alors? C'est grand? Non, je connais. Hein? C'est chaud? Est-ce que je mets ça là, ça va faire comment? Ça va Ça va faire gamine? Ouais, Comme ça? ouais. Ça va faire gamine? Oh, il fait chaud. Le carré rose là. Oui, c'est ça, 15 euros. Ok. Non, là en fait, tu as emballé la possession. Ah, pas. C'est bon, j'y vais. பாருங்க மக்களே, இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஐயோ, வெயிட்னா வெயிட், அப்படி ஒரு வெயிட், வெயில்னா வெயில், அப்படி ஒரு வெயில். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க பாட்டு கச்சேரிலாம் நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே வெயிட் பண்ணுமா, சரி நாங்களாம் வந்து ஒரு பெரிய யூடியூபர்னா அவங்க வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட சேனல்ல வந்து அவங்களோட பாட்டை வந்து போட சொல்லிட்டாங்க. அங்கே பாருங்க எப்படி ஆடுறாங்கன்னு, எப்படி பாடுறாங்கன்னு. Même si tu bloques forcer sa job, s'il n'y a pas place pour mon équipe, personne va. Toujours j'ai sur moi, ça dort. Dangereux que moi, bloc. Plus dangereux que moi, c'est bloc. Tabachi, 0 or 0 platine. Ils vont rien faire du tout, c'est Tabachi. Toujours j'ai sur moi, ça dort. Dangereux que moi, bloc. Plus dangereux que moi, c'est bloc. Le dit lion,
triple boule, Bibia, mignon, comme les yeux de Jean-Louis Bio. Oh, ils n'ont pas pire que moi, TikTok et le mec. En tout cas, faut pas voir un. En tout cas, faut pas voir un. Même si tu as grandi sans ton papa. Voilà pourquoi non te parle pas. Mais la fête, tu peux pas oublier. Brillant que ma colère ne pousse pas à sortir. Ok, Katana, Avant, on se connaît avant. mais t'as oublié. J'ai gardé que les bons souvenirs, comme la bouillie de Madame Fofana, appelez. Même si tu bloques, forcer sa job. S'il n'y a pas place pour mon équipe, personne ne joue. Toujours tiens sur moi, ça dort. Dangereux que moi, bloc. Plus dangereux que moi, c'est bloc. Tabashi, 0-1, 0 platine. Ils ont rien fait du tout, c'est Tabashi. Toujours tiens sur moi, ça dort. Dangereux que moi, bloc. Plus dangereux que moi, c'est bloc. Voilà, ici, c'est 95. Je suis un manager producteur. Amateur, cinéma, camaraderie. Homosexuel chez les dialogues, chez les amateurs, champions, on te provoque, on t'a pas quoi attaquer. C'est la gangsta manière, toi en piste, tape l'oreille, les autistes, Choco, on est les gros grains. 225 millions Côte d'Ivoire, toujours. En Farotera, on ne signe plus contrat sans avocat. Chete, Farotera. Impoli mais indispensable. Balotelli. Aïe. Même si tu bloques ma réussite, je me bats derrière réussite. Même si tu bloques nos réussites là, on s'en sortit. C'est ce que vous en dit dans le rap. Moi, c'est un chercheur. C'est le petit de Cocody. Après le die chicane. Après le die chicane, on reçoit artiste Imra qui arrive avec la foule derrière. Derrière lui déjà. Ça dit que les Chinois sont devenus les chétés. Tous les Chinois sont devenus les chétés, c'est le concept. Faites un pub à la fin. C'est le grand titre avec toi, t'as vu? Non, c'est le grand titre de passage. Après, tu peux prendre un ours, ou bien carrément, tu peux prendre un ours, monsieur. Il avait pris. Et le pire pour ça, c'est que tu peux ajuster le prix carrément au monsieur. Ah, bonjour, chef. C'est pour Kovo? Une fois. Je peux. Pour la promo de Kimra, on gagne. Merci. Ah, je savais pas, hein. Je connaissais pas cette application. Mais toi et moi, on va être amis. எப்படி போனோம் நாங்க எப்படி வந்திருக்கோம் செம வெயில் வெயில் அடிக்குது டயர்டாக இருக்கு பேக் என்ன விட பெருசா இருக்கு பாருங்க மக்களே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வெளியே பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் இது எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல அது வேற நான் ஸ்வெட்டர் வேற போயிட்டேன் ஏன்னா வந்து இந்த ஊரை நம்ப முடியாது எப்போ வெயில் அடிக்கும் எப்போ குளிரும்னு நான் ஸ்வெட்டர் போட்டுன்னு போயிட்டேன்னா அதனால வந்து செம்மையா அப்படியே வேர்த்து கொட்டிருச்சு இங்க பாருங்க துணிலாம் அப்படியே ஈரமாச்சு இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் இப்போ வந்து நாங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் Go. Tissue paper. Dis fort, qu'est-ce que c'est? Tissue paper. Ah là. டிஷ்யூ பேப்பர் வாங்கணும் இப்போ பசங்க ஏதாச்சும் கீழெல்லாம் ஊற்றிட்டாங்கன்னா அதை துடைக்கிறதுக்கு Vas-y. இது ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 200 ரூபாய் பியூட்டி பிளெண்டர் இது ரேட் பார்த்தீங்கன்னா €1 நல்லா க்யூட்டாக இருந்துச்சு பிரிச்சே காட்டிடுறேன் உங்களுக்கு வேற பாருங்க அழகா இப்படி அப்புறம் பாருங்க நாங்க வந்து தலைகாணி ஒரே வாங்கணும் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபா ஒன்று €2 ஆனா வந்து உள்ள பார்த்தீங்கன்னா 2 இருக்கும் 2 தலைகாணிக்கு 63 × 63 சென்டிமீட்டர் இந்த கலர் ஒன்று எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்தோம் அழகா இருந்துச்சு இது மாதிரி எடுத்தோம் இது வந்து பையனுக்கு இந்த மாதிரி இப்படி போட்டு
அப்புறம் லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி கலர் எடுத்தோம், ப்ளூ. இது பார்த்தீங்கன்னா 1 யூரோ 100 ரூபி பாபி பின். அப்போ 2 சென்ட் எடுத்தோம். இந்த சென்ட் விலை பார்த்தீங்கன்னா யாரா வந்து துபாய் பிராண்டு. இது வந்து அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 45 யூரோ கிட்ட இருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் வந்து ஒன்று 15 யூரோ. நம்ம ஊர் காசுக்கு 1500 ரூபா வரும். Les 2 3000. Les 2 à 3000. ரெண்டும் வந்து 3000 ரூபா. இது லேடிஸ்க்கு, இது ஜென்ஸுக்கு. இது பார்த்தீங்கன்னா கின்னி பழம். இந்த பழம் வந்து இப்போ வெளியில கடைகள்லாம் வாங்கினா வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இங்க வந்து 4 யூரோக்கு, 4 யூரோனா 400 ரூபா. C'est cher, hein? விலை அதிகம் இங்க. Mon descend, mon cher. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செரி பழம். கொஞ்சம் வெயில்ல வந்து இது அழுங்கிடுச்சு. செரி சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, ஒன்று பெருசு பெருசாக இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு தேவையானது இந்த பாருங்க, வெங்காயம் 1 கிலோ வந்து 2 யூரோ. 2 யூரோ 200 ரூபாய். 200 ரூபாய் மேலே இருக்கும். ஆனால் நாங்கள் 200 ரூபான்னு கணக்கு பண்ணிக்கிறோம். அப்புறம் மீன் வாங்கணும், கையில் கவுச்சு. அப்புறம் பாருங்க, நாங்கள் ஸ்ட்ராபெரி வாங்கணும். ஆனால் இது 1 கிலோவே வந்து ரொம்ப அதிகம், 8 யூரோ. நம்ம ஊர் காசுக்கு வந்து 800 ரூபாய், ரொம்ப அதிகங்க. ஆனால் எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும்னா ஸ்ட்ராபெரி வாங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு. இதெல்லாம் இஞ்சி பூண்டு இங்கே ரொம்ப அதிக விலை. மார்க்கெட்லேயே பாருங்க, இது வந்து இதுவே 3 யூரோ 300 ரூபாய். அப்புறம் இந்த பூண்டுங்க அதே ரேட்டு வந்து 300 ரூபாய். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, உடைச்சாலே வந்து நல்ல இஞ்சி. அப்புறம் ரெட் ஆனியன் வாங்கணும். ரெட் ஆனியனும் வந்து நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வந்து சேர்த்துப்போம். ஏன்னா ரெட் ஆனியன் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஒயிட் ஆனியனை விட ரெட் ஆனியன் வந்து செம்ம டேஸ்டாக இருக்கும். அதனால வந்து நாங்கள் ரெட் ஆனியனே சமையலுக்கு போட்டுப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இதுதான் இது. இதெல்லாம் வந்து எங்க வீட்டுல வந்து 2 ரூம். ஐயோ, இது என்னது, டாய்லெட்டுக்கு வந்து மறந்துட்டோம். ஆனா இது வந்து சலூன் வந்து ஹால் ஒன்று வாங்கணும் ஒட்டுறதுக்கு. ஷாம்பு, இது வந்து ரூம். 2 ஷாம்பு இருக்குன்னு சொன்னால 2 ரூம், அதனால 2 ரூமுக்கு. அதுக்கப்புறம் கிச்சன் அண்ட் தென் பேம் வந்து குளியல் அறை. அப்புறம் இது வாங்கணும். க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, அழகாக இருக்குது வித்தியாசமா. இப்படி வச்சுட்டு இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி வரும், இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி மாட்டி வச்சிடலாம். பார்த்தீங்களா, அப்படி வருங்க. அழகாக இருக்குது. இது ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கையாலேயே செஞ்சது, அதனால வந்து 500 ரூபாய் நம்ம ஒரு காசுக்கு. சூப்பராக இருக்கு. 500 ரூபா. ஓகே, 500 ரூபா. ஓகே, சைக்கிள் கேப்ல பேரம் பேசி வாங்கிட்டு வந்துட்டாரு போல. எங்க கிட்ட வந்தா எங்க கிட்ட ஒரு ஒண்ணே
அவங்க வந்து அவங்க ஊருக்காரங்கனால இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நாங்கள் 2 வாங்கினோம் இந்த டைப்பு. அதுக்கப்புறம் 2 கலருமே சூப்பராக இருந்துச்சு. இதோ இதையும் காட்டிட்டுறேன். இதுவும் சூப்பர் கலர், சூப்பராக இருந்துச்சு. இது சூப்பர் கலர், இதுவும் சூப்பர் கலர். சம்மருக்கு வந்து ஆனால் சூப்பராக இருக்கு, நல்ல குவாலிட்டி. வாங்கலாம் 2 5 ரூபாக்கு 500 ரூபாக்கு. திரும்பி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படி அழகாக க்ளோஸ் ஆயிடுது. அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படி. அவ்வளோதான். இப்போ வந்து நாங்கள் துணி காய போடுற கிளிப்பு வாங்கினோம். ஏன்னா நாங்கள் இப்போ இது துணி காய வைக்கிற கம்பி இருந்தாலும் துணிலாம் வந்து காற்றுல பறந்து போயிடுது. அதனால வந்து பின் போட்டு வைக்கிறதுக்கு இது வந்து 100 ரூபாய் நம்ம ஒரு காசுக்கு. இதில் வந்து 24 இருக்கு. இது வாங்கணும், என்னது மணிக்யூருக்கு நெயில் லிம் பண்ணுறதுக்கு, லிமே பண்ணுறதுக்கு, என்னது ரேப் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரே இதுவும் வந்து 100 ரூபாய். பாருங்க, ரூம் ஸ்ப்ரே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் கலந்துருக்கு. எனக்கு இது ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்கலங்க. அண்ட் தென் எனக்கு ஷாம்புலாம் வாங்கணும். அவங்க ஹெட் ஷோல்டர் தான் இருந்துச்சு. இது ஃபார் மென். அப்புறம் எனக்கு வந்து நான் இது யூஸ் பண்ணதே இல்லை, இந்த லாவெண்டர் ஸ்மெல்லு. அதனால எப்படி இருக்கும்னு தெரியல, யூஸ் பண்ணலான்னு எடுத்தேன். ஆனால் வாசனை பார்க்க நல்லா தான் இருக்கு, இப்போ சூப்பராக தான் வந்து வாசனையாக இருக்கு. தென் டெட்டால் சோப் இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே 200 ரூபாய். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா ஆனால் இது சூப்பராக இருக்கும். டெட்டால் சோப்பு ஆன்டிபாக்டீரியா அந்த மாதிரி சோப், மாய்ஸ்சரைஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா வெட்டு டிஷ்யூ பேப்பரு. இது வந்து கண்ணாடி ஜன்னல்லாம் துடைக்கிற மாதிரி அந்த கிச்சன்லாம் வந்து துடைக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். 100 ரூபாய். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நாங்கள் 2 வாங்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் இன்னும் வீடியோ முடியல. இது வந்து குளியல் சோப்பு மாதிரி, ஆனால் வந்து இது லிக்விடாக இருக்கும். இது வந்து நிவியா பிராண்டில் வாங்கியாச்சு. சூப்பராக இருக்கும். அது நிவியா பிராண்டே ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ஆனால் நல்லா இருக்கு. ரோஸ் ஷவர் ஜெல். தென் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஷாம்பு வாங்கியாச்சு. ஆல்மண்டு டோப் மார்க் பிராண்டு. வேற பார்த்தீங்கன்னா கடைசியில் காட்ட வேண்டியது என்னன்னா மீன். இதெல்லாம் பாருங்க, ஃப்ரெஷ் மீன். பேர் தெரியாது, ஆனால் ஃப்ரெஞ்சில் வந்து இது வந்து தோகாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் மீனை பார்த்தீங்கன்னா மக்ரோன்னு சொல்லுவாங்க. 1 கிலோ. இது வந்து மக்ரோ 1 கிலோ எவ்வளோ சொன்னாங்கன்னா 500 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா ஜோகாது வந்து கொஞ்சம் பெருசா வந்து துடிப்பா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 2 கிலோ 10 யூரோ. 1000 ரூபாய். அவ்வளோதான். இந்த பர்ச்சேஸே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு இருந்துச்சு. 10,000 ரூபாய் கிட்ட ஆச்சு இது ஃபுல்லாவே. Tu dis like. Like cette vidéo. Cette vidéo. Cette vidéo.
Ciao. Hi. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்குறதுலையே எது நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தாரு. J'aime ça. Ça, c'est pour faire des ongles comme ça. T'aimes bien? D'accord. Et tu aimes quoi d'autre? Ah. Ça, du melon. T'aimes bien le melon? Ouais, tu aimes le melon. Ça fait? Il est gros. Cette vidéo. Likez cette vidéo. Likez cette vidéo. Commentez cette vidéo. Commentez cette vidéo. Partagez cette vidéo. Partagez cette vidéo. Et abonnez-vous à la chaîne. Et abonnez-vous à la chaîne. Merci. Merci. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பை பாய். Bye bye.